அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதே அமைய வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னையோட சந்திராஷ்டமம் எந்த நட்சத்திரத்திற்கு இருக்குது, அந்த 6 மணி நேரத்தோட கணக்கும் போட்டிருக்கு. ஷார்ட்ஸாக இருக்கும், அதை பார்த்துக்கிறது நல்லது. இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 22/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பிரதம திதி பகல் 1:12 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு துதியை திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு 10:21 வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா இரவு 10:21 வரைக்கும் அமிர்த யோகம் இருக்குது. அதுக்கு பிறகு சித்த யோகம் இருக்குது. இன்றைக்கி ஹைகிரீவருக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி திருவோண நட்சத்திரம்ன்றனால நாளும் நல்லா தான் இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 9 மணி வரை இருக்குது. குறிப்பாக இந்த நீர் ராசிகள் சந்திரனுக்கு இந்த நேரத்தில் விளக்கு போடுறது நல்லது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 முதல் 12 மணி வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா மதியம் 1:30 முதல் 3 மணி வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் 5:52க்கும் சூரியன் மறைவு மாலை 6:38க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:15 முதல் 10:15 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. இப்போது திருவோண நட்சத்திரத்தில் சுப காரியங்கள் செய்யலாம். ஆனால் இது ஆடி மாதங்கிறனால செய்ய மாட்டோம். குறிப்பாக திருமணம், பூப்படைந்த நீராட்டு விழா, அதே மாதிரி பெயர் சூட்ட, கருவுரை, சாந்தி முகூர்த்தம் செய்யறதுக்கெலாம் இந்த நட்சத்திரம் உகந்ததாக இருக்குது. சுப காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இப்போது பிரதம திதியில் என்னெல்லாம் அப்படின்னு செய்யலான்னு பார்த்திங்கன்னா உலோகம், கருங்கல், மரம், அது மூலிமா அழகு வேலைகளை செய்கிறதுக்கும், பாய் முடையிறது, படுக்கையில் அதாவது கட்டில், பீரோ அந்த மாதிரி பொருட்களை அழகு கலை செய்கிறது, படம் வரைதல் முதலிய கத்தி முதல ஆயுதம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இந்த திதி இருக்குது. இப்போது கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. சந்திரன் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி அனுகூலம், ரிஷப ராசிக்கு ஜெயம், மிதுன ராசிக்கு விரோதம், கடக ராசிக்கு புகழ்ச்சி, சிம்ம ராசிக்கு சந்தோஷம், கன்னி ராசிக்கு மரியாதை, துலாம் ராசிக்கு உயர்வு, விருச்சிக ராசிக்கு ஆர்வம், தனுசு ராசிக்கு சந்தோஷம், மகர ராசிக்கு வெற்றி, கும்ப ராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு முயற்சி. ஆக மொத்தம் 4 சுமாராக இருக்குது. இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார நிலை இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். வரவு நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்கூட அடங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்க படிப்பில் ஆர்வம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. மனைவி வழி உறவினர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும். வியாபார விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வளர்ச்சி நோக்கி இன்றைக்கி முன்னேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி புதிய தொடர்புகள் பார்த்திங்கன்னா மற்றும் நண்பர்களை இன்றைக்கி ஏற்படுத்திக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் தான். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கூடுதல் முயற்சிகள் செஞ்சிங்கன்னா இன்னும் உங்களோட செயல்திறனை வெளிப்படுத்த முடியும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். உங்களோட கம்யூனிகேஷன் மூலிமா பல நன்மைகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதகமாக பயன்படுத்திக்கங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு திருப்தியான மனநிலை இருக்குது. வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. மனசு விட்டு பேசவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் நாளை பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல பலன் இருக்கிற மாதிரி இருக்குது. அதிர்ஷ்டமான வரவுகள் இருக்குது. புதிய தொழில் தொடர்புகளை பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி ஒரு சாதகமான நாளாக இருக்குது. இந்த நாளை சரியான வகையில் எல்லா விஷயத்துலையும் பயன்படுத்திக்கிட்டு உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். நல்லபடியாக நாளை கொண்டு போங்க.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி வந்து வீட்டில் ஒற்றுமையாக அமைதியாக நிலவக்கூடிய நாளாக தான் இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்த இடையூறுகள் விலகும். வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்த லாபம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களோட இலக்குகளை அடைய கொஞ்சம் பொறுமை தேவை. அதே மாதிரி முயற்சிகளும் கடின முயற்சியாக இருந்தால் நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணி அதிகமாக தான் இருக்குது, சவால்கள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கடினமாக உழைச்சாலே போதும். இல்லைன்னா திட்டமிட்டு வேலை செஞ்சது மூலிமா உங்களோட வேலைகளை திறமையாக செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை சரியான விதத்தில் கொண்டு போகிறது, உங்களோட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அன்பை பகிர்ந்து கொள்கிற நாளாக தான் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இருக்குது, சந்தோஷமான தருணங்கள் இருக்குது. சுமூகமான உறவு அமைய நீங்கள் இன்றைக்கி அனுசரித்து போகிறதோ புரிதலோடு நடந்துக்கிறதோ நல்லதாக இருக்கும். நல்ல ஒரு இனிமையான நாளாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு வரவு இருந்தாலும் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து பொறுமையாக நடந்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு பண விஷயத்துலேயும் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும், மற்ற காரியங்களில் கொஞ்சம் அதிக முயற்சி தேவைப்படும். மற்றபடி பெரிய பாதிப்புகளாக எதுவும் இல்லை. நாளை பொறுமையாக கொண்டு போங்க. சாதகமான நாளாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏதாவது புதுசாக செய்கிறதா இருந்தால் அதை தள்ளி வைக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. கிடைக்கிற நாள் இன்றைக்கி ஒரு சாதாரண நாளாக கொண்டு போய்ட்டுருங்க. குழப்பமான மனநிலையினால் சில பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். சில கடுமையான சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி சில விஷயங்களில் கடினமான விஷயங்களில் அமைதியாக பொறுமையாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிகமாக இருக்குது, தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிகமாக கவனம் செலுத்துறதும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக மோதல் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிச்ச அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதோ அனுசரித்து போகிறதோ சாதகமான பலனை தரும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது, துணைக்கு ஏற்ற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண இழப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட நிதி நிலைமையை கையாளும் போது, அதாவது பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிகமாக கொடுத்துட்டு தொலைச்சிட்டோ நாளை கவலைப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் இன்செக்யூர்ட் ஃபீலும் உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு செஞ்சிங்கன்னா நல்ல பலனாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கொஞ்சம் குழப்பமான நாள் தான். பொறுமையாக நாளை கொண்டு போங்க. பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த ஆரோக்கிய பாதிப்புகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான நாளாக தான் இருக்குது. அது உங்களுக்கு உற்சாகத்தை தர மாதிரி இருக்கும். நண்பர்களோட ஆதரவும் அது மூலிமா நன்மைகளும் அடையிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலன் கிடைக்கும். வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட செயல்திறனில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க மற்றும் மேலதிகாரிகள் கிட்டேருந்து ஆதரவும் நல்ல ஒரு பாராட்டும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பொதுவாக திருப்தியான மனநிலை உங்களோட வேலையில் இன்றைக்கி இருக்குது. சந்தோஷமாக உங்களோட வேலைகளை இன்றைக்கி செய்கிறது நல்லது. திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அதிக அளவில் சாதகமான நாளாக தான் இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து
மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்குது. உங்கள் முன்னாடி மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளதா நினச்சிட்டு இன்றைக்கி நாளை சந்தோஷமாக கொண்டு போவீங்க. புதிய மனிதர்களோட தொடர்பு சந்திப்பு இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கையில் சில எதிர்காலத்துக்கு உண்டான நன்மைகளை பயக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. கையில் உள்ள அதிக உபரி பணத்தை சேமிக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஏதாவது தங்கமோ இல்லை ஏதாவது ஒரு நிலமோ வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, சிறப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு பொன்னான இல்லைன்னா இனிமையான ஒரு நாளாக இருக்குது, சுகமான ஒரு நாளாக இருக்குது. நாளை சிறந்த முறையில் கொண்டு போக வாழ்த்துக்கள். பார்த்து பொறுமையாக ஜாலியாக லைஃப்பை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்பட வேண்டாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும். குடும்பத்தில் கொஞ்சம் பசங்களால் மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி ரொம்ப பதட்டம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு பயம் கலந்த உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த உணர்வுகளை நீக்கிட்டு நீங்கள் சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அது மாறக்கூடிய நாளாக தான் இருக்குது. வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பார்த்து. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நவீனகரமான பொருட்கள் வாங்குகிற யோகம் இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் நம்பிக்கையும் மன உறுதியும் அவசியமாக தேவைப்படுது. அதன் மூலிமா நீங்கள் எதிர்கொள்கிற தடைகளை ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட வேலைகளை சரியாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இல்லைன்னா தவறான புரிதல் காணப்படுற மாதிரி இருக்குது. அவங்களோட கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் பரஸ்பரம் அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். முடிஞ்சால் மனசளவில் மனம் விட்டு பேசுகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை அளிக்கிற மாதிரி இருக்குது. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் செலவுகளை கட்டுப்படுத்தாமல் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம். வயிறு உபாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாள் தான் இருக்குது. சிறப்பான முறையில் தெளிவான முறையில் இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிட்டு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. உற்சாகமான ஆற்றலோடு காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் நல்ல பலன்கள் ஏற்படும். பிரார்த்தனை மேற்கொள்றதுக்கு இன்றைக்கி நாள் உகந்ததாக இருக்குது. அது உங்களோட மனசுக்கு அமைதியும் கிடைக்கும். கூட பிறந்தவங்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். பசங்க விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண உதவிகள் சேரும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாள் முழுக்க சாதகமாகவே இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை பணிகளை கையாளும் போது பொறுமை இழக்காமல் கொண்டு போக வருது நல்லது. அதே மாதிரி கவனத்தோடு இருந்தீங்கன்னா சிறப்பாக செயலாற்ற வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து திறம்பட இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழைய பிரச்சனை ஒன்று காரணமாக தொணக்கிட்ட அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் கலந்து பேசி அந்த ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுறது சாதகமான பலனை தரும். ரொம்பவும் இழுக்க வேண்டாம். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வீட்டு செலவுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில உறவுகளுக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும். சேமிக்க வாய்ப்பு குறைவு. செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. ஒரு சில சூழ்நிலைகளில் பதட்டம் காரணமாக உடல் வலியோ முதுகு வலியோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனம். ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது. திறம்பட இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். பொறுமையாக எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும்
1க்கு 2 முறை யோசித்து செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பசங்களால் மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள், செய்திகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோட ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்தும். வராத கடன்கள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 2 பலன்களும் கலந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதிர்ஷ்டம் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் உங்களோட செயல்களை செய்கிறதுக்கு பொறுமையாக, அமைதியாக, விடாமுயற்சியோடு செஞ்சிங்கன்னா நல்லது. உங்களோட இலக்குகளை அடைய கடினமாக உழைச்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அது உங்களோட சுய முயற்சியை உயர்த்தத்துக்கு வாய்ப்பாக அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது. நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக கருத்து வேறுபாடு இருக்குது. இன்றைக்கி உங்களோட துணைக்கூட வெளியில் போகிறது நல்லது. அதே மாதிரி பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். சாதகமான பலன் வேணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது. அதனால் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற சில குழப்பத்தினால தோள்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. பதட்டமும் குறையிறதுக்கு தியானம் பண்ணுறது நல்லது, ஓய்வெடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு நல்ல பலன்களும் கெடுபலன்களும் இருக்குது. பொறுமையாக நிதானமாக நாளை கொண்டு போகிறது சாதகமான நாளாக அமையும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பசங்க ஆதரவாக இருப்பாங்க. சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது. பண வரவு தாராளமாக இருக்கும். அசையா சொத்துக்கள் வகையில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். உங்களோட இலக்குகளை அடைய புத்திசாலித்தனமாக முயலக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிறதுல திருப்திகரமான மனநிலை இருக்குது. நீங்கள் தரமான வகையில் பணிகளை முடித்து தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகள்கிட்டேருந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளை வேலையில் நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் இருக்குது. சந்தோஷமான தருணங்கள் இருக்குது. ஜாலியாக நாளை கொண்டு போங்க. மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசும்போது பல பிரச்சனைகளுக்கு தெரிவு உண்டு. நாளை இனிமையாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும். உபரி பணம் இருக்கிற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆன்மீக காரியங்களுக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்கள் மனசுக்கு திருப்தியை தரும். சந்தோஷமான செலவுகளை நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சுருக்கோம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி அதிக அளவில் சேமிக்கிறதுக்கோ இல்லைனா எதிர்காலத்துக்காக பணத்தை முதலீடு செய்கிறதுக்கோ, உறவில் நல்ல ஒரு மேம்படுத்தவும், தொழில் எதிர்காலத்தில் வேலைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. சிறப்பாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி சின்ன சின்ன பொருளாதார நெருக்கடி இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பதட்டமான சூழ்நிலை இருக்குது. மனசு ஒருநிலைப்படுத்த சினிமா பார்க்குறதோ இல்லைனா இசை கேட்குறதோ நல்லதாக இருக்கும். இன்றைக்கி நாளை சிறப்பாக கையாண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறத இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. நாளை முழுக்க கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவிடைய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் மூலயமா உதவிகள் கிடைக்கும். பயணங்களால் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது. ஆனால் அதனால் உங்களோட வேலைகளில் தாமதங்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன்னுரிமைப்படுத்தி செஞ்சிங்கன்னா செய்யக்கூடிய முக்கியமான காரியங்களை சரியான நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு உபரி காரியங்களை பொறுமையாக செய்கிறது நல்லது.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. தவறான புரிதல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி 2 பேரும் ஆப்போசிட்டாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைன்னா புரிதல் தப்பாச்சுன்னா கருத்து பரிமாற்றத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பில்லை. அதனால் முடிச்ச அளவுக்கு அதிக அளவில் செலவில் கட்டுப்படுத்தினாலே போதும், சாதகமான பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கிய பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கூட பிறந்தவங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் பணம் கொஞ்சம் விரயமாக வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் தான். கவனமாக நாளை பார்த்து கொண்டு போகிறது நல்லது. வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி வேலை தொழில் விஷயமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. பயணங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வீட்டு தேவை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணவரவு இருக்கும். இன்றைக்கி புதிய பொருள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் கடன் வாங்க வேண்டாம். நண்பர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி அடுத்தவங்க கூட பழகும் போத பார்த்து பேசும் போத கவனமாக இருக்கிறது நல்லது. வார்த்தையில் கவனம் தேவை. சிறிதளவு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வார்த்தைகளையும் உங்களோட செயல்கள்லேயும் எச்சரிக்கையும் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது. அது யாராக இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் அது பொருந்தும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. சூழ்நிலை பார்த்திங்கன்னா சரியாக இல்லை. நீங்கள் முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட உணர்ச்சி வசப்படுற மனநிலை பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட கோவப்படுற மாதிரி இருக்குது. அதனால் உறவு பாதிக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது. மனசு விட்டு பேசினீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சம்பாதிக்கிறதும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். ஓய்வெடுத்தாலும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். பிரார்த்தனை செய்கிறது மனசுக்கு நிம்மதியை தரும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி சற்று நிதானமாக பொறுமையாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகலைனாலும் திருப்தியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வாழ்த்துக்கள். பொறுமையாக நாளை சில விஷயங்களில் கையாளுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. பெரியவங்களோட மன கஷ்டத்துக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். பசங்க இன்றைக்கி பொறுப்போடு நடந்துக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை உங்களுக்கு தக்க வகையில் மாற்றிக்க முடியும். இன்றைக்கி உங்களோட நீங்கள் எதிர்கொள்கிற சவால்களை சமாளிக்க அமைதியாக இருக்க வேண்டியது, நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வெளியிடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட மனசுக்கு அமைதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறமையும் செயல்திறனையும் மேம்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது. தவறுகளை தவிர்க்கிறதுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கூட வேலை செய்கிறவங்கள அந்தளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்த்தா சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்கள் வேலைகளை நீங்கள் செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. அதனால் உறவு பாதிக்கிற மாதிரி இருக்குது. அமைதியாக போகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் செலவில் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். இல்லைனா ஒரு சிலருக்கு சீதோஷ நிலை காரணமாக சளி இல்லைன்னா காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக எச்சரிக்கையோடு கொண்டு போக வேண்டிய நாள் தான். உறவுகள்லேயும் சரி, பணத்துலேயும் சரி, ஆரோக்கியத்துலேயும் சரி, நாளை அமைதியாக பொறுமையாக கையாள வேண்டியது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கும், மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும், வளர்ச்சி காண்றதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது. உங்களோட செயல்கள்லேயும் காரியங்கள்லேயும் வெற்றிகள் கிடைக்கும். வாழ்க்கையோட உண்மைகளை இன்றைக்கி அறிந்து கொள்கிறதுக்கு நேரம் இது. உங்களோட மகிழ்ச்சி தரும், அதே மாதிரி வாழ்க்கையோட பாடத்தை கற்கிறதுக்கும் அனுபவமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெற்றவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையவும், தொழில் விஷயமாக பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருக்குது. பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். தர்ம காரியங்கள் செய்து இன்றைக்கி மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பான வளர்ச்சி இருக்குது. உங்களோட அனைத்து பணிகளையும் சொன்ன நேரத்துக்கு திருப்தியாக வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசி சந்தோஷமாக ஜாலியாக நாளாக கொண்டு போவீங்க. உறவில் நல்ல ஒரு புரிதலும் அந்யோன்யமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு விட்டு பேசுனீங்கன்னா பல சந்தோஷமான தருணங்களை எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கோ இல்லைனா பிளான் பண்ணுறதுக்கோ உதவியாக இருக்கும். இந்த நாள் சரியாக தீர்க்கமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. இன்றைக்கி கையில் இருக்கிற பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். சந்தோஷத்தை தரும். முடிச்ச அளவுக்கு அதிக அளவில் எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பில் சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அமைதியான அணுகுமுறை பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது. பல சாதகமான விஷயங்கள் இருக்குது உங்களை சுற்றி நடக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு இனிமையாக பொறுமையாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவும் நன்றி. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களோட இந்த சேனல் லிங்க் எடுத்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை வந்து உங்களோட ஃபேஸ்புக்கில் போடும்போது இன்னும் நிறைய வியூஸ் வரும். எதிர்காலத்தில் லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம். எனக்கு இந்த பலன்களை விடிய ஜோதிடம் பார்க்குறதுல ஆர்வம் அதிகம். அது மூலிமா உங்களுக்கு உண்டான நன்மைகள் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியாக இந்த சேனலை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.